நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ரொம்ப தொல்லை தர யாராவது இருக்காங்களா? இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது? உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் தரேன், இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்பர் 1, அமைதியா இருந்து ஒப்சர்வ் பண்ணுங்க. அதாவது அவங்க சொன்னதுக்கோ இல்லாட்டி அவங்க செஞ்ச விஷயத்துக்கு எதிராக எதையுமே செய்ய போகாதீங்க. நீங்க கொஞ்சம் அந்த நிலைமைய அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்னும் தெளிவா சொல்ல போனா, நீங்க அவங்க ஏன் அப்படி செய்யறாங்க அப்படிங்கிறத நீங்க தேடி பார்க்கணும். நீங்க அமைதியா இருக்கிறது பதற்ற நிலையை கொஞ்சம் குறைக்கும். 2வது விஷயம்தான், உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா அதை நீங்க பெற்றுக்கணும். நீங்களே எல்லாத்தையும் தனியா ஹேண்டில் பண்ண போகாதீங்க. முழு குத்தமும் உங்க மேலேயே தான் திரும்பவும் விழப்போகுது. அதனால நடுநிலை வகிக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க அந்த இடத்துல நாடலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையா, அதாவது உங்கள்கிட்ட வேலை செய்யறவங்க மத்தியிலேயே உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தரை நீங்க செலக்ட் பண்ணி அவர்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று எடுத்துக்கலாம். 3வது விஷயம் தான், ரெஸ்பாண்ட் பண்ணலாம், ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நீங்க மனசு ரொம்ப குழம்பி டென்ஷனான நிலைமையில இருந்தா நீங்க அந்த டென்ஷன் நிலைமையோட, அதாவது மனக்கிளர்ச்சியோட நீங்க பதிலளிக்க போயிடாதீங்க. நிதானமா யோசிச்சு நீங்க செயல்பட்டீங்களா இருந்தா உங்களுடைய டென்ஷன் அந்த சந்தர்ப்பத்துல ரொம்பவே குறைஞ்சிரும். அதாவது நம்ம எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்த மாட்டோம்ல, அப்படி ஊத்துனா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். 4வது விஷயம், எம்பத்தட்டிக்கா நடந்துக்குங்க. அதாவது அவங்க பக்கம் இருந்து யோசிக்க ட்ரை பண்ணுங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப கவனமா செயற்படுங்க. அதிக பொறுமையோடையும் கைண்ட்னஸோடையும் நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு சிலர் வளர்ந்த விதம், இல்லாட்டி அவங்க படிச்ச விஷயங்கள், அப்படி இல்லாட்டி அவங்களோட சூழல்ல அவங்களுடைய அனுபவங்கள், இதை வச்சு அவங்க அந்த இடத்துல அந்த மாதிரி செயற்படலாம். அப்ப இவங்களுடைய ஆட்டிடியூட்ல தான் பிரச்சனை இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அப்படி இல்லாட்டி இந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு அவங்க கையாளுற ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். சோ முதலாவதாக ஏன் அப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிறத அவர் பக்கம் இருந்து நீங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சிந்திக்க ட்ரை பண்ணணும். ரொம்ப கிளியரான பிஹேவியர்ஸை செட் பண்ணணும். அதாவது இப்ப நீங்க இந்த இடத்துல ஏத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நான் இப்ப எதை செஞ்சா அவங்க ஏத்துக்குவாங்க, அப்படி இல்லாட்டி இப்ப நான் எதை செஞ்சா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்க சரியா செட் பண்ணிக்கொள்ளணும். அது உங்க மைண்ட்ல இருக்கணும், எதை இந்த இடத்துல நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கரெக்டா பவுண்டரிஸை செட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகுதான் நீங்க கம்யூனிகேட் பண்ணவே ஆரம்பிக்கணும். 6வது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பிஹேவியரை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது நீங்க அவங்கள வெறுக்காதீங்க, அவங்களுடைய பிஹேவியரை நீங்க வெறுங்க. 7வது விஷயம் தான், நம்பிக்கையோட இருங்க. அதாவது நம்பிக்கை கண்ணோட்டத்தை நீங்க மெயின்டைன் பண்ணணும். இது புரியுற மாதிரி சொன்னா, அந்த டாக்ஸிக் பர்சனை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாட்டி, இல்லாட்டி அந்த சூழ்நிலையை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரங்கள் இல்லாட்டி அதை நீங்க ட்ரை பண்ணாதீங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எப்பவுமே அமைதியான தொழில்முறை நடத்தைய மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க.